பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, மற்றும் சோளிங்க நகர் தொகுதி சோளிங்கநல்லூர் தொகுதி வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வந்திருக்கு. அந்த தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு இடையான தேர்தல் அல்ல, அது நம் தமிழக மக்களுக்கான தேர்தல். எதுக்காக சொல்றேன் அதை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வந்திருக்கு. அந்த தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு இடையான தேர்தல் அல்ல, அது எதுவுமே செய்யல. அதனாலதான் சொல்றேன், அவங்க நல்லபடியா ஆட்சியை நடத்தல அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்க, தேர்தலுக்கு உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, டோக்கன் கொடுக்குறோம், டோக்கனை வாங்கிக்கிட்டு 8000 ரூபாய்க்கு உரிய சாமானை வாங்கிக்கிங்க, வாக்குகளை போடுங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 5 வருஷத்துக்கு ஒரு டோக்கனும் 8000 ரூபா சாமானும் போருமா? எப்படி போரும்? ஆனால் அதே அவங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்கு. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு 2 பிள்ளை இருக்குன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துனா அவங்க அதை வச்சு சம்பாரிச்சுக்குவாங்க. அதே போல் பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிங்க, அது ஒரு 18-20 ரூபா சம்பாரிச்சிடும். நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயும் நீங்கள் கொடுக்குற டோக்கனும் எதுக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ அடுத்த தேர்தல் வருது, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாய் இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. போன 1000 ரூபாயே 4 வருஷம் கழிச்சு தான் வந்தது உங்களுக்கு. இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்காங்க அவங்க. 4 வருஷத்தை விட்டுட்டு 5வது வருஷம் வர்றப்ப இந்த 1000 ரூபாயை கண்ணில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. சரி, அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டங்கள் வேலை வாய்ப்புக்கு உரியது எதுவுமே இல்லை. அது எல்லாம் கண் துடைப்பு தான், போன முறை கொடுத்த படம் தான் இருக்கு. சரி, நான் ஒரு அரசாங்கத்தை அம்மா மறைவுக்கு பிறகு இங்கே வச்சுட்டு போனேன், அம்மாவுடைய ஆட்சியை. அதை நடத்தினவருக்கு சுத்தமாக நன்றினா என்னான்னு கேள்வி கேட்குறாரு அவரு. என்னையா தூக்கி வெளில போட்டார் அவரு, தெரியுங்களா உங்களுக்குலாம்? அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரு தான் அந்த கட்சியில் இருக்கணும், வேற யாரும் வேண்டாம், எல்லாரையும் பிடிச்சி வெளில போடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கடைசியாக இப்போ என்ன பண்ணிட்டாரு, கீழே உள்ள அடித்தளத்தில் உள்ள கட்சிக்காரவங்க சொல்றதையும் கேட்டுக்கல. கட்சிக்காரவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, சின்னம்மா உள்ளார வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவர் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. என்ன பண்ணிட்டாரு, தனியாவே தான் இருப்போம் நம்ம அப்படின்னு ரொம்ப தெளிவா, அதுல கொஞ்சம் கூட மனமாற்றம் இல்லை. நானும் கிட்டத்தட்ட 9 வருஷம் நம்ம தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, ஏழை எளியதுக்காக உள்ள கட்சி இது. தலைவருக்கு பிறகு அம்மா இருந்து பார்த்துக்கிட்டாங்க, துணையா கூடவே இருந்து நம்மளும் பார்த்துக்கிட்டோம். அதனால நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் பொறுமை காத்தேன். அதையே அவர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ பார்த்தேன், இது மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது இவர் பண்றது. இந்த கட்சி ஆரம்பிச்சதே தலைவர் அடித்தட்டு மக்களை வச்சுதான், அவங்களோட கட்சின்னு தான் சொல்லுவாங்க. அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க.
அதனால அந்த மக்களுக்கு யார் இருக்கா? அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த கட்சி ஆரம்பிச்சது. இதுக்கு ஒரு சின்னமும் வாங்கி இப்ப அதுல போட்டியும் போடுறாரு. இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2 கண்ணு மாதிரி நினைக்கிற அடித்தட்டு மக்கள் ஒண்ணு. தலைவர் காலத்திலேருந்து குடும்பங்கள் தலைவரை நம்பி இருந்தது, அப்புறம் அம்மாவை நம்பி இருந்தது. அவங்க சுதந்திரக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைச்சேனா. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவெடுத்து இப்ப நம்ம நிக்கிற இடத்துல எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு தான் 6 மணியோட முடியுது. இப்ப இங்க இந்த பாயிண்ட்ல பேசுறேன். இப்ப திமுக ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, அது டோக்கன் 8 போய் சாமான் வாங்கிங்க. ஏற்கனவே நான் வச்சுட்டு போன கட்சி ஆண்ட கட்சி. அது என்ன சொல்லுது, ஒரு ஃப்ரிட்ஜு 10,000 ரூபா பணம் கொடுக்குறேங்குது. இதெல்லாம் பார்த்ததும் ஜனங்க என்ன நினைக்கும், சரி ஏதோ கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படி கூட நினைக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுல தான் நான் இப்ப தொடர்ந்து பேசிட்டு வரேன். உங்களுக்கு இது ஒரு முறை கொடுத்துட்டு 5 வருஷம் உங்களை திரும்பி பார்க்காம இருக்கிற ஆட்சிகள் வேணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். உங்க வீட்டில் படிச்ச பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு வழி பண்ணா அந்த பிள்ளைங்க வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம்னாலும் சம்பாதிச்சிடும். அதுக்கு உண்டான ஏற்பாடை செய்ய காணும். டிக்கெட்டு கொடுக்குற மாதிரி டோக்கனை கொடுக்குறேன், நீ போய் சாமானை வாங்கிட்டு போனா முடிஞ்சு போச்சா? அரசாங்கத்தில் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆட்சியை கொடுத்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இயற்கை வளங்களை எல்லாம் சூறையாடிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஜனங்க பட்டினி கிடக்கும், அதுங்க இருந்த நிலைமையிலே இருக்கும். இதுதானே உங்களுடைய கணக்கு. அந்த கணக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் திரும்ப 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 இதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3ஆவதா இன்னொரு புதிய கட்சி வந்திருக்காங்க. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அரசாங்கத்தை நடத்தி பழக்கம் கிடையாது. அதனால இவங்க கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கூட போட்டு நம்ம கொடுப்போம்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுல 3 பேர் கொடுத்ததுமே செய்ய முடியாது. ஏன்னா நிதிநிலை அவ்வளவு மோசமா இருக்கு, நம்மளுடைய நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், இது வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம மக்கள்கிட்ட போய் நம்ம பொய் சொல்லக்கூடாது, நம்மளால என்ன பண்ண முடியும் அதை தெளிவா செய்யணும். உங்களுக்கு வீட்டுக்கு போய் சேரணும், அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஒரு 60 செய்யக்கூடியதை சொல்லியிருக்கேன். அதுல 1 மகப்பேறு உதவித்தொகை 18,000 இருந்தது, அதை 24,000 கொடுக்கலாம். பிறந்த குழந்தைக்கு அம்மா நல பெட்டகம் ஏற்கனவே அம்மா இருந்தப்ப கொடுத்தது, அதை திமுக அரசாங்கம் நிறுத்திட்டு அதை நம்ம கொடுப்போம். கிராமப்புறங்களில் உள்ள மகளிருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள், 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள், 1 லட்சம் மாடு, இதெல்லாம் கிராம பகுதியில் உள்ள பெண்களுக்கு அவங்களுக்கு நம்ம 50% மானியத்தோட நம்ம கொடுப்போம். அதை வச்சு அவங்களால பொழைச்சிக்க முடியும் வீட்டில் இருக்கிறவங்க. அதனால அதை செய்கிறோம். அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அம்மா இருந்தப்ப என்னென்ன கொடுத்தாங்களோ அதை நம்ம சரியான நேரத்தில் கட்டாயம் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, மடிக்கணினியும் 12ஆம் கிளாஸ் +2 போகிற பிள்ளைகளுக்கு முதல் 6 மாதத்துக்குள்ளேயே கையில் கொடுத்துருவோம். அதை இல்லாமல் பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகை அரசாங்கத்தை கொடுக்கறத
50% அதிகப்படுத்தி கொடுப்போம். நகர கிராம பகுதியில் உள்ள வீடற்ற ஏழை 5 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம். அரிசி அட்டைதாரர்களுக்கு மாதம் 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் வழங்கப்படும். முதியோர் உதவி தொகை ரூ.1500, இப்போ அதை 2000 கொடுக்கப்படும். அதுலேயும் இன்னொன்று, அந்த 1500 மாதம் அவங்களுக்கு போய் சேர்றதில்லை. இப்போ இருக்கிற அரசாங்கம் மாதம் கொடுக்கல, 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொடுக்குது. நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம், சரியாக கொடுப்போம். அப்புறம் அங்கன்வாடியில் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 5 முட்டை வழங்கப்படும். அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்து நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்து இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். 2 லட்சம் அரசு பணிகளை நிரப்புவோம். 6 லட்சம் பதவி போடாமல் அப்படியே வச்சிருக்காங்க, ஏன்னா சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 2 லட்சம் பணியாளர்களும் முதல்ல சேர்க்க ஆரம்பிப்போம். 6 குழாய் நீர்நிலை கால்வாய் இதெல்லாம் சரியா தூர்வாரப்படும். விவசாய பாசன நீர் கடைமடை பகுதி கிடைப்பது உறுதி செய்யப்படும். நீர் வழித்தடங்கள், தடுப்பணைகள், மழைக்கால உபரி நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வோம். காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர், உணவு அமைப்பாளர், சமையலர் பணி படிப்படியாக நிரப்பப்படும். அதுல எல்லாம் ஆட்களே போடாம வச்சிருக்காங்க, அது நிரப்பப்படும். சேதமடைந்த கிராம நகர மாவட்ட சாலைகள் போர்க்கால அடிப்படையில் செய்யப்படும். செயல்பாட்டில் இல்லாத குடிநீர் திட்டம் சரி செய்து பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் 1க்கு 3250 கொடுக்கப்படும். கரும்பு கொள்விலை டன் 1க்கு 4250 கொடுக்கப்படும். நெல் கொள்முதல் நிலையம், நெல் கிடங்கு தேவைக்கு ஏற்ப மாவட்ட வாரியாக கணக்கெடுத்து கட்டித்தரப்படும். ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்தி தரப்படும். கைத்தறி விசைத்தறி நிறுவன மின் மானியம் உயர்த்தி தறி தேவையான நூல் போன்ற பொருட்கள் கொள்முதல் செய்ய ஒரு சங்கம் அமைத்து அதன் வழியாக செயல்படுத்தப்படும். சிறு குறு தொழில் உட்கூட்டமைப்பு வசதியுடன் 25 புதிய தொழில்பேட்டைகள் உருவாக்கப்படும். இளைஞர்கள் சொந்த தொழில் ஊக்குவிக்க 20 லட்சம் வரை வங்கி கடனும் 3% வட்டி மானியமும் ஏற்படுத்தி தர முடியும். பேரிடர் கால பயிர் இழப்பீடு 45 நாளுக்குள் வழங்கப்படும். காய்கறி, பழங்கள் போன்ற பச்சை பயிர் அதிகம் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் கூட்டுறவு சங்கமும் அரசு உதவி 2 சேர்ந்து குளிர்சாதன கிடங்கு மற்றும் குளிர்சாதன லாரி ஏற்பாடு செய்து தரப்படும். விவசாய மின் இணைப்பு துரிதமாக வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டும் நிலையம் அமைக்கப்படும். விவசாயிகளின் தொடக்க வேளாண்மை கூட்டங்களில் கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அனைத்து அரசு மருத்துவமனை டாக்டர் செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். முதியோர் சிகிச்சை பிரிவு அனைத்து மாவட்டங்களில் தகுந்த நிபுணர் கொண்டு அமைக்கப்படும். புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அனைத்து மாவட்டத்திலும் அமைக்கப்படும். முதல்வர் காப்பீட்டு திட்ட உச்சவரம்பு உயர்த்தி சிகிச்சை எண்ணிக்கை 1500 2000 சிகிச்சை வரை உயர்த்தப்படும். சேதமடைந்த பள்ளி கட்டிடங்கள் 5 ஆண்டில் 30,000 வகுப்பறைகள் கட்டித்தரப்படும். உயர்கல்வி படிக்கும் AI பாடத்திட்டம் அதில் சேர்க்கப்படும். IT பாலிடெக்னிக் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். மாணவ மாணவியரின் சேர்க்கை
அதிகரிக்கப்படும். மீனவர் பகுதிகளில் புதிய திட்டம் வரும்போது மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மீனவர் விபத்தில் உயிர் சேதம் ஏற்பட்டால் 25 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மூலம் வழங்கப்படும். மீனவர் சிகிச்சைக்கு இன்சூரன்ஸ் திட்டம் தீட்டப்படும். அதாவது சிறு காயங்கள் இந்த மாதிரி பட்டுதுன்னா அவங்களுக்காக இன்சூரன்ஸ் திட்டம் ஒன்று தீட்டப்படும். முறைகேடு சரி செய்து அரசுக்கு அந்த பணம் சேர்க்கப்படும். 1000 அம்மா உணவகங்கள் மாநகராட்சி நகராட்சி இங்கெல்லாம் புதிதாக செயல்படுத்தப்படும். ஏற்கனவே அம்மா இருந்தப்ப செயல்பட்டது நிறைய இப்போ பூட்டி கிடக்கு. அதையும் சரி செய்து நம்ம பழைய நிலைக்கு கொண்டுட்டு வருவோம். மெட்ரோ திட்டம் போர்க்கால அடிப்படையில் முடிக்கப்படும். நவீன தொழில்நுட்பத்துடன் காற்றாலை சூரிய மின் உற்பத்தி 10,000 மெகாவாட் உருவாக்கப்படும். அரசு ஊழியர் பயனளிக்கக்கூடிய வகையில் புதிய ஓய்வூதிய திட்டம் தீட்டப்படும். காவல்துறை அரசியல் தலையீடு இல்லாம பார்த்து கொள்ளப்படும். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை பாயும். பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு 100% உறுதி அளிக்கப்படும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்து தமிழக மக்களின் நலனை பாதுகாக்க எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் நான் கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பா நம்ம செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ இந்த 2 பேரு கொடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது செய்வேன் இது செய்வேன்னு இதுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்கு. அந்த கணக்கை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்கள்லாம் பெண்கள்லாம் இருக்கீங்க, வீட்டில் வரவு செலவு கணக்கை பார்ப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது இப்ப தமிழ்நாட்டில் 12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு மாதத்துக்கு 7,000 கோடி வட்டி மட்டும் கட்டணும். அசல் இல்ல, வட்டி மட்டும். இப்ப பாத்தீங்கன்னா சம்பளம், அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம், அந்த வேலை செய்யறவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்னு ஒண்ணு நம்ம கட்டணும் அரசாங்கம். அது கடன் வாங்கினதோட வட்டி எல்லாம் சேர்த்து அது 3 மட்டும் பாத்தீங்கன்னா 1,85,000 கோடி. அதை இல்லாம இன்னும் சில விஷயம் இருக்கு. மின்சார துறைக்கு தனியா கடன் இருக்கு. அதுல என்னன்னா இந்த மாதிரி ஒயர் போறப்ப தொங்குது இல்ல, இதுல வேஸ்டேஜின்னு வருஷத்துக்கு 17,000 கோடி போயிட்டு இருக்கு. அதை இல்லாம நம்ம ஃப்ரீ மின்சாரம் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கெல்லாம். அதுக்கெல்லாம் ஒரு 18,000 கோடி வருஷத்துக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நம்ம அரசாங்கம் கொடுக்கணும் தனியா. ரோடு, பிரிட்ஜு, நெடுஞ்சாலை இதெல்லாம் போடுறதுக்கு 25-26 பட்ஜெட்ல அரசாங்கம் மொத்தமா கொடுத்தது 4 லட்சம் கோடி. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 செலவுகள் தனித்தனியா இருக்கு. அது கட்டாயம் கொடுக்குற செலவு. அதெல்லாம் சேர்த்து மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்பளம், பென்ஷனு, வட்டி எல்லாம் சேர்த்தே 2,04,000 கோடி வருது. இதை கொடுத்தே ஆகணும். அதை இல்லாம ரோடுக்குன்னு ஒதுக்கணும் ஒரு பணம். போன வருஷம் அவங்க ஒதுக்குனதை சொல்றேன், 22,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. பொது அரிசி விநியோகம் அதுக்கு 17,000 கோடி ஒதுக்கி இருக்கு. உள்ளாட்சி அமைப்புகளுக்குன்னு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு 30,000 கோடி கொடுத்துருக்காங்க. பென்ஷனுக்கு 50,000 கோடி வருது வருஷத்துக்கு. அப்புறம் இந்த 1000 ரூபாய் திட்டத்துக்கு 16,000 கோடி வருது.
இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு 1000 to 2000 கோடி வருது. மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்மளுடைய அரசாங்க செலவு 3,19,000 கோடி. பட்ஜெட் என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்க? 4 லட்சம் கோடி. இதுல மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. 79,000 கோடி தான் இருக்கு. இதுல இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அரசாங்கத்துக்கு போலீஸ் ரிட்டையர்ட் ஆனா வேலைக்கு ஆள் போடுறதில்ல, வாத்தியார் ரிட்டையர்ட் ஆனா வேலைக்கு ஆள் போடுறதில்ல, எதுக்குமே போடுறதில்ல. உங்களுக்கும் செய்யற திட்டம்னு ஒன்றும் கிடையாது. வீடு கட்டி கொடுக்கறதா? அம்மா இருந்தப்பெல்லாம் கட்டி கொடுத்தாங்க, இப்ப இல்ல. இதெல்லாம் மீனவர்களுக்கு செய்யறதா? இல்ல. ஏன்னா கையில பணம் இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நான் இப்ப அவங்களுக்கு கேட்கிற கேள்விய, அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி இவ்வளவு செலவை இப்ப சொல்லி இவ்வளவு பேருக்கு என்னது கொடுப்போன்னு எப்படி நீங்க டைப் அடிச்சு புத்தகம் போட்டு கொடுத்துருக்கீங்க? எப்படி கொடுக்க முடியும்? பணமே இல்லைங்கிறப்ப எப்படி கொடுக்க முடியும்? அதை தான் நான் கேட்கிறேன். இதான் உண்மையில இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் வந்ததும் ஒரு நிதி அமைச்சர் இருந்தாரு, மதுரைக்காரர். அவரு கொஞ்சம் வெளிநாட்டுல பேங்க்ல எல்லாம் வேலை பார்த்தவர். அதனால அவருக்கு கொஞ்சம் கணக்கெல்லாம் தெரியும். அதனால என்ன பண்ணிட்டாரு அவரு, இவங்க இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஏமாத்துறதெல்லாம் கூடாது, இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, நாங்க சொல்றதை செய்யி, நீ நிதி அமைச்சர், நாங்க சொல்றதை செய்யி, பணமே இல்லைங்க எப்படிங்க போய் ஜனங்கள்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு இருக்காரு. சொன்ன உடனே தூக்க அவரை அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி வேற ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு, இப்போ ஒருத்தர் இருக்காரு தங்கம் தென்னரசுன்னு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது கணக்கை பத்தி. இந்த மாதிரி ஆள் தான் தேவலாம் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பக்கம் சும்மா நிதி அமைச்சர்னு போர்டை போட்டு உட்கார வச்சுட்டு இவங்கெல்லாம் உட்காந்துட்டு பொய்யா போட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவங்களோட நிதியமைச்சர் போடப்பட்டவரே சொல்லியிருக்காரு இது பண்ணவே முடியாதுங்கன்னு. உடனே என்ன பண்ணிட்டாங்க திமுகல, நீ போய்க்கப்பா, நீ நிதியமைச்சர் சரியா வரமாட்டேன், நீ போ, நான் வேற ஆளை தகுந்த ஆளா போடுவேன், நம்மளுக்கு வேண்டியது ஆமாசாமி போடுற ஆள் தான் வேணும், அதை போடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அவங்க திமுக எப்போதுமே அவங்க குடும்ப நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்க நலனெல்லாம் அவங்க பார்க்குறவங்களே இல்லை. அவங்க வீடு நல்லா இருக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு போவாங்க. இதுதான் அவங்க செய்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா பணம் எங்கெங்கேயோ ஓடுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் கல் மண் ஜல்லி இதெல்லாம் எங்கே போகுது? அரசாங்கத்துக்கே வரமாட்டேங்குது விற்கிற பணம். இப்போ நான் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் கஜானாவுக்கு. கொண்டுட்டு வந்துட்டா உங்க மாதிரி ஆட்களுக்கு செய்ய முடியும். அந்த தைரியத்துல தான் நான் இந்த அறிக்கையே கொடுத்துருக்கேன். ரொம்ப கொடுக்கலனாலும் 60 கொடுத்தது ஒழுங்கா செய்யணும்னு கொடுத்துருக்குறேன். இதுதான் விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் சோழிங்கநல்லூர்ல பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் ஆகிய பகுதிகளில் கஞ்சா போதை புழக்கம் அதிகமாக இருப்பதாகவும் கொலை கொள்ளை போன்ற குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இதனை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நீலாங்கரையில் மீனவர்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் மீனவர்களுக்கு போதுமான இடவசதி, குடியிருக்க வீடுகள் இல்லாமல் அவதிப்படுகின்றனர். பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நிச்சயம் நம்ம தான் செய்ய முடியுத, அவங்க அதெல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அடுத்தது மடிப்பாக்கம், ராம் நகர், புலிவாக்கம் ஆகிய பகுதிகளில் மழை நேரங்களில் வீடுகளில் மழைநீர் தேங்குவதால் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும். ஆனா இந்த அரசாங்கம் அதை பார்க்கல.
மேடவாக்கத்தில் இருந்து பள்ளிக்கரணை செல்லும் சாலை மிகுந்த சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் சாலையை சீரமைத்து தர கோரிக்கை. அதையும் அவங்க செய்யல. பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்குடை ஆகிய பகுதிகளில் மழை நேரங்களில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வருவதால் மக்கள் அவதி. வீட்டை விட்டு வெளியேவே வர முடியாத நிலை உள்ளது. இப்பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளை சீரமைத்து தர கோரிக்கை. ஈசிஆர் சாலையில் தினந்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி, கல்லூரி மற்றும் பணிகளுக்கு செல்பவர்களுக்கு தொடர்ந்து அவதி அடைந்து வருகின்றனர். இதனை 6 வழி சாலையாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை. போன முறை சொன்ன வாக்குறுதி திமுக 116, 136 2 வாக்குறுதியில மீனவர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? இந்த 2மே மீனவர்களுக்காக சொன்னது, அதை ஒன்றும் செய்யல அவங்க. இதெல்லாம் நம்ம திமுக காரவங்கள்ட்ட தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அதனால நிச்சயமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் நம்மளுடைய வேட்பாளர் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவருக்கு பெருவாரியான வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் எப்போதுமே உங்களில் ஒருத்தராக இருப்பார். அதனால தான் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நான் இப்போ எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கே சீட்டு கொடுத்துருக்கோம். அதனால் நல்லபடியாக நீங்கள் அவரை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.